இக்கதையின் தலைப்பு தோபித். இவர் இஸ்ரேலிலே வாழ்ந்த ஒரு யூதன். கிறிஸ்துவுக்கு முன் 721 வாழ்ந்த ஒரு யூதனின் கதைதான் இது. இந்த யூதன் தன் வாழ்க்கையிலே மிகவும் உண்மை உள்ளவராக இருந்தார். மாத்திரமல்ல, எல்லா மக்களுக்கும் உதவி செய்யக்கூடியவராகவும் நல்ல பெயர் எடுக்கக்கூடியவராகவும் இவர் காணப்பட்டார். அந்நாட்களிலே நாடு கடத்தப்பட போது இவரும் அடிமையாக வேறு ஒரு நாடு கடத்தப்பட்டார். அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டு அவர் இருந்தார்கள். அப்படி இருக்கையிலே யூதர்களை அந்நாட்களிலே கொலை செய்து விடுவார்கள். செய்து விடுவது மட்டும் இல்லாதபடி அவர்களை தூர எரிந்து போட்டு விடுவார்கள். அப்படி தூர போட்டு விடுகிற அந்த டெட் பாடியை அவர் எடுத்து புதைத்து விடுவது அவருடைய வழக்கமாக இருந்தது. இதனால் அந்நாட்டில் உள்ளவர்களுக்கு இவர் மீது அளவுக்கு அதிகமான ஆத்திரமும் கோபமும் இருந்ததனால் இவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கையிலே தான் அவனுடைய நண்பனின் நிமித்தம் வேறு ஒரு நாட்டிற்கு அவர் வந்துவிடுகிறார். அந்த நாட்டிலும் இவர் தன் மனைவி மகனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும்போது அவர் அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது தன்னுடைய சொத்திலே 400 கிலோ வெள்ளி பணத்தை ஒரு தெரிந்த ஒரு நபரிடம் கொடுத்துவிட்டு வருகிறார். இப்பொழுது நாடு கடத்தப்பட்டு வேறு ஒரு நாட்டிலே அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். 20 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. இப்போது மகன் வாலிபனாய் வளர்ந்து விட்டான். மகனிடத்திலே அவர் சொல்லுகிறார், தம்பி, நான் குறிப்பிட்ட இடத்திலே இவ்வளவு பணத்தை கொடுத்திருக்கிறேன், வெள்ளி பணத்தை கொடுத்திருக்கிறேன், நீர் போய் அதை வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று. அப்பொழுது மகன் சொல்லுகிறான், அப்பா, எப்படி கொடுப்பார்கள்? அவர்கள் யார் என்றே எனக்கு தெரியாது, எந்த ஒரு எதுவும் இல்லை, நான் எப்படி போய் அதை கேட்பது? பயப்படாதே, என்னிடத்திலே ஒரு நகல் இருக்கிறது. அக்காலத்திலே ஜெராக்ஸ் வித்தியாசமாக எடுத்திருக்கிறார்கள், எப்படி எடுத்தார்கள் என்று தெரியாது. என்னிடத்தில் ஒரு காப்பி இருக்கிறது, அவர்களிடத்திலும் ஒரு காப்பி இருக்கிறது. இதை கொண்டு போய் நான் கொடுத்தேன் என்று சொன்னால் அந்த பணத்தை கொடுத்து விடுவார்கள். அந்நாட்களிலே எவ்வளவு உண்மையாய் யூதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சரி அப்பா, தனியாக போகக்கூடாது, போகும்போது துணைக்கு யாரையாவது கூலிக்கு வைத்துக்கொள் என்று அப்பா சொல்லியிருக்கிறார். சரி அப்பா, நான் பார்த்து கொள்கிறேன், ஆளை தேடுகிறேன் என்று அவன் வெளியே சென்றிருக்கிறான். இந்த இடத்திலே அவர் மனைவி வீட்டில் இருந்து கொண்டே வீட்டு வேலைகளோடு வெளி வேலைகளை வாங்கி கொண்டு செய்வார்கள். கைத்தொழில், அந்நாட்டிலேயே பெண்கள் கைத்தொழில் செய்கிறார்கள். வேதத்திலேயே நீதிமொழியில் ஒரு ஸ்திரீ அப்படிதான் நல்ல ஒரு சாரீஸ் எல்லாம் செய்து அந்நாட்களே வேலை செய்திருக்கிறார்கள். வீட்டிலே கைத்தொழிலை அவ்வளவு நன்கு கற்று அறிந்த யூதர் பெண்களாக தான் அன்று காணப்பட்டு இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 721 நடந்த சம்பவங்கள் இது. இந்த அண்ணா என்ற இவருடைய மனைவியும் அப்படிதான் கைத்தொழிலிலே வருமானம் வருகிறது. அந்த வருமானத்தின் நிமித்தம் அந்த நாட்களில் அவளுக்கு கிஃப்டாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கிறார்கள். அதை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வருகிறாள். தன் கணவன் கேட்கிறார், ஏது உனக்கு இது என்று கேட்கிறார். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், என்னுடைய வேலையை பார்த்து கூலியோடு கூட இதை எனக்கு கிஃப்டாக கொடுத்தார்கள் என்று அவள் சொன்னாள். நான் நம்ப மாட்டேன், இல்லை, இதுதான் உண்மை, நான் ஒரு காலம் நம்ப மாட்டேன், யார் கொடுத்தது, உண்மையை சொல், எங்கிருந்து எடுத்து வந்தாய் என்று அவர் துருவி துருவி கேட்கும் போதோ, என்னை நம்ப மாட்டாயா, இதுதான் உண்மை. இருவருக்குள் சண்டை வருகிறது. அதன் பிறகு சமாதானம் ஆகிவிடுகிறார்கள், அவள் சொல்வது உண்மையாக தான் இருக்கும் என்று. அதன் பிறகு இவர் ஒரு நாள் இப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது பல காரியங்கள் சிந்திக்கிறார். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது அந்த 400 வெள்ளிப்பணம் வாங்க வேண்டும். 400 என்பதல்ல, 400 கிலோ வெள்ளிப்பணம் அங்கு காணப்படுகிறது. அதை வாங்க வேண்டும் என்று மகனிடத்தில் சொல்லியிருக்கிறார். இப்பொழுதோ மகன் ஒரு கூலிக்கு ஆள் வேண்டும் அல்லவா, அதற்காக வெளியே போகிறான். வெளியே போகும்போது போன வேகத்தில் திரும்பி வந்து விடுகிறான். என்ன தம்பி, ஏன் வந்து விட்டாய் என்று கேட்டேன். அப்பா, நம் இனத்தில் ஒருவரை வெளியே கொலை செய்து போட்டு விட்டிருக்கார்கள், அதுதான் ஓடி வந்தேன் என்றான். சரி வா என்றார். மாலை தங்கியதினால்
அந்த டெட் பாடியை கொண்டு வந்து வீட்டிலே ஒரு இடத்துல போட்டு விடுகிறார்கள். மறுநாள் காலையிலே அதை எடுக்கிறார்கள். அந்த தகப்பன் புதைத்து விடுகிறான். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் இவரை குறித்து குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இவனுக்கு பயம் என்பதே இல்லையா? இவ்வளவு தைரியமாக டெட் பாடியை புதைக்கிறானே, கொஞ்சம் கூட பயம் இல்லையே என்று ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரியாக பேசிக்கொண்டு இருந்தார்கள். இந்த வேலை செய்கிறான் என்று தானே அவன் இங்கு பயந்து கொண்டு வந்தான், இங்கும் இந்த வேலை செய்கிறானே அப்படி என்று பேசும்போது இவன் அதை கேர் பண்ணவில்லை. இவன் உண்டே, இவன் வேலை உண்டே. அது மரித்து போனது என் இனம், என் யூத இனம், என் யூத மக்கள் இப்படி தெருவிலே இருப்பது எனக்கு வேதனையை கொடுக்கிறது, அதனால்தான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று அவன் சொல்லிவிட்டு உள்ளே வந்துவிட்டான். அதன் பிறகு தகப்பன் மகனிடத்தில் சொல்லுகிறான், தம்பி நீ வெளியே போய் பார் என்று சொல்லுகிறான். அந்த நேரத்தில் தான் அவருக்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்றால், இவர் அந்நாட்களிலே இன்று இருப்பது போல் ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவர் மரத்தடியிலே படுத்து கொண்டு மேலே பார்க்கிறார். மரத்தின் மீது இருந்த ஒரு பறவையின் எச்சில் நேராக அவர் கண்களிலே விழுந்து விடுகிறது. விழுந்ததினால் அவர் என்ன செய்கிறார்? தம்பி என்று கத்துகிறார். அவன் வெளியேற்பதனால் கேட்கவில்லை. உடனே அவன் கண்களை ஒரு மாதிரியாக செய்கிறான். அதன் பிறகு மகன் உள்ளே ஒரு நபரோடு கூட வருகிறான். வரும்போது தான் தகப்பன் என்ன தம்பி என்று கேட்கிறான். அப்பா என்ன ஆச்சு என்று. தம்பி, பறவையின் சூடான எச்சில் என் கண்களிலே பட்டதனால் என் கண்கள் தெரியவில்லை என்று அவர் கொஞ்சம் கவலைப்பட்டார். இதோ சரி, நான் எதையாவது செய்கிறேன் என்று மருத்துவரை தேடினார்கள். மருத்துவரை தேடியும் பயன் இல்லாமல் போய்விட்டது. இது நடந்து அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. தன்னுடைய 62வது வயதிலே இந்த சம்பவங்கள் நடக்கிறது. இப்படி இருக்கும்போது எப்படி தந்தையை விட்டு அந்த மகன் செல்ல முடியும்? ஆனாலும் தந்தை சொல்லுகிறார், பயப்படாதே, நான் இருக்கிறேன், அம்மா இருக்கிறார்கள், நீ தைரியமாக போ, ஆளை முதலாவது தேடி என்றார். அப்போ திரும்பவும் போய்தான் அவன் பார்க்கிறான். அப்பொழுது ஒரு வாலிபன் எதிரே வருகிறார். அவர் கேட்கிறார், எனக்கு ஏதாவது இங்கே வேலை கிடைக்குமா என்று கேட்கிறார். நானும் வேலைக்கு தான் ஆள் தேடுகிறேன். ஓ அப்படின்னா வாங்க அப்படின்னு உள்ளே அழைத்து பண்ண. அப்போ ஒரு நபர் வந்திருக்கிறார், ஒரு வாலிபன் வந்திருக்கிறான், அவனை விசாரியும் என்று அவன் சொல்லுகிறான். அவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன தம்பி என்று கேட்கிறார். தன் பெயரை சொல்கிறார். நீ எந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படி என்று கேட்கிறார். நீ எந்த நாட்டை சேர்ந்தவன் என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் இஸ்ரவேலை சேர்ந்தவன், இப்படிப்பட்ட குலத்தை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறான். ஓ அப்படியா, அப்படின்னா நீ என் இனத்தவன் தான் என்று சொன்னான். இவன் யார் என்றால், யாக்கோப்பின் 12 பிள்ளைகள், ஒரு பிள்ளை நப்தலி, அந்த நப்தலி வம்சத்தில் வந்தவள் தான் இந்த தோபித். அப்படி என்றால் இவன் என் இனத்தார் தான், தாராளமாக நீ என் மகனோடு கூட நீ வேலைக்கு வரலாம், உனக்கு அத்தனை கூலியும் நான் கொடுத்து விடுகிறேன். என் மகனோடு இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு நீர் கடந்து செல்ல வேண்டும். வேலை முடித்து அவனோடு கூட நீர் வரும்போதோ உன்னுடைய எவ்வளவு கூலியோ அந்த கூலியை நான் கொடுத்து விடுகிறேன் என்று. அந்த வாலிபன் யார் என்று தகப்பனுக்கும் தெரியாது, மகனுக்கும் தெரியாது. அந்த வாலிபன் யார் என்று அந்த வாலிபன் யார் என்றால் பிறகு நான் அதை சொல்லுகிறேன், இப்பொழுது சொல்ல வேண்டாம். அந்த வாலிபன் சரி நான் அழைத்து கொண்டு செல்கிறேன் என்று அவனோடு கூட அவன் கடந்து செல்கிறான். செல்லும்போது அந்நாட்களிலேயே வீடுகளிலே நாய் வளர்க்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 721 நடந்தது இது. நாய் வளர்ப்பது, அந்த நாயும் அவர்களோடு கடந்து செல்லுகிறது. இப்படி கடந்து செல்லும் போது நேரம் கடந்து விட்டதனால் என்ன நடக்கிறது என்றால், ஒரு நதி ஒன்று பாய்ந்து வருகிறது. அந்த நதியிலே போய் காலை வைக்கிறார்கள். காலை வைக்கும் போது ஒரு மீன் அதை கவ்வி பிடிக்கிறது. மகனுடைய கால் தொபியேல், அவனுடைய பெயர் தொபியல், அவனுடைய காலை கவ்வி பிடிக்கிறது. அவன் என்று கதறுகிறான். அப்பொழுது உடன் வந்தவர் சொல்லுகிறார், பயப்படாதே, அதை பிடித்து கெட்டியாக பிடித்துக்கொள், அது உன்னை விட்டு ஓடிவிடும் என்றான். அவன் பயந்து கூட என்னால் முடியாதே, நான் செய்ய மாட்டேன், பயப்படாதே பிடித்துக்கொள் அப்படின்னா உடனே அதை பிடித்து கரைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது அவன் சொல்லுகிறான், அந்த மீனை பிடித்து
அந்த மீனில் உள்ள முக்கியமான பாகங்களை பிரித்தெடு, அதை பதப்படுத்து, பத்திரப்படுத்து என்று சொல்லுகிறான். அவன் வேறு ஒன்றும் சொல்லவில்லை. எஜமான் இவன்தான், வந்தது வேலைக்காரன். ஆனால் வேலைக்காரன் சொல்லுவதை இவர் கேட்கிறார் என்றால் எவ்வளோ ஒரு கீழ்ப்படிதல் அந்த இடத்திலே காணப்படுகிறது. நாம் இன்று இருப்போமா? நான் தான் வீட்டு எஜமானனால் நான் சொல்லுவதை தான் நீர் கேட்க வேண்டும், நீ வேலைக்காரி, உன் வேலைப்பார் என்று தானே நாம் சொல்லுவோம். இங்கு அப்படி இல்லை. அவ்வளோ ஒரு தாழ்மை. சரி, நான் செய்கிறேன் என்று மீனை பிடித்தான். மீனில் உள்ள முக்கியமான பகுதிகள், அதன் இதய பகுதி, அதனுடைய பித்தப்பை பகுதி, அதனுடைய ஈரல் பகுதி, இது மூன்றையும் பிரித்து விட்டு அதை பதப்படுத்தி பத்திரப்படுத்தி வைத்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் வேறு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். இரவு கடந்ததினால் அவர் சொல்லுகிறார், தொபியேல், இரவு கடந்து விட்டது, இன்று இரவு இங்கே ஒருவர் வீடு இருக்கிறது, எனக்கு அவர் வேண்டியவர், உன் தகப்பனுக்கும் வேண்டியவர், அவர் வீட்டுக்கு தங்கலாம், நாளைய தினத்திலே நாம் இங்கிருந்து கடந்து செல்லலாம் என்று சொன்னான். இக்கதையின் தொடர்ச்சி 2ஆம் பாகத்தில் பார்க்கலாம்.